ஜூலை 3rd வீக்குக்கான எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோல பார்த்தலாம். நிப்டி அண்ட் சென்செக்ஸ் உடைய அடுத்த லெவல்ஸ் என்னென்ன, அதை நம்ம பேஸ் பண்ணி என்ன ஒரு ட்ரேடிங் டிசிஷன் வந்து வர்ற வீக் வந்து எடுக்கலாம். முதல்ல லாஸ்ட் வீக் என்ன நடந்திருக்குங்கிறத வந்து நம்ம பார்த்தாகணும். ட்ரம்ப் வந்து ஓவராலா குளோபல் மார்க்கெட்ஸை தன்னுடைய கண்ட்ரோல்ல எடுத்திருந்தாருன்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட நமக்கு லாஸ்ட் வீக் வந்து ஒரு சிங்கிள் டேலேயே வந்து 2% மேல கீழே மார்க்கெட் வந்து இறங்கி இருந்துச்சு. குறிப்பா நிப்டியோடைய மேஜர் ஸ்டாக்ஸஸ் எல்லாமே பயங்கரமான ஒரு அடி. கிட்டத்தட்ட ஐடி ஸ்டாக்ஸஸும் அதுல அடக்கம். இப்போ நமக்கு அடுத்ததா நமக்கு வரக்கூடிய வாரத்துல வந்து பாத்தீங்கன்னா Q1 ரிப்போர்ட்ஸஸ் வந்து வரக்கூடிய வீக் ஆல்ரெடி டிசிஎஸோட ரிப்போர்ட் வந்துடுச்சு. பட் ஒரு பெரிய எதிர்பார்ப்பா அதுல இல்ல. ஒரு நார்மலான ஒரு ரிப்போர்ட்டா தான் வந்திருக்கு. ஸோ திங்கக்கிழமை வந்து நமக்கு பார்த்தோம்னா HCL டெக்கோடைய Q1 ரிப்போர்ட்ஸ் வரப்போகுது. ஸோ அதுக்கு அப்புறமா நம்ம பார்க்க போகும்போது வெள்ளிக்கிழமை வந்து நமக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோடைய Q1 ரிப்போர்ட்டும் அதே மாதிரி விப்ரோவுடைய ரிப்போர்ட்டும் வருது. சனிக்கிழமை மேஜரான HDFC பேங்க், ஆக்சிஸ் பேங்க், ICICI பேங்கோடைய ரிப்போர்ட்ஸ் வந்து இருக்கு. பட் அது நமக்கு நெக்ஸ்ட் மண்டே தான் வந்து அதோடைய எஃபெக்ட் வந்து நமக்கு இருக்கும். ஸோ இந்த வீக் வந்து நமக்கு மேஜரா HCLோட ரிப்போர்ட் என்ன வருதுங்கிறதையும் பார்க்கணும். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியோட ரிப்போர்ட் என்னங்கிறதையும் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ ரிலையன்ஸோடைய ரிப்போர்ட் அப்படிங்கிறது ஆஃப்டர் மார்க்கெட்ல தான் வர்றதுனால அதோடைய இம்பாக்டும் உங்களுக்கு அடுத்த மண்டே தான் வந்து அது இம்ப்ளிமெண்ட் ஆகுது. ஸோ ஓவரால் வந்து ஒரு பெரிய ஒரு இதுக்குள்ள இல்ல. WPI இன்ஃபிளேஷன் டேட்டா வந்து இந்த வீக்ல இருக்கு. ஸோ அதையும் நம்ம ஒரு டேட்டா வைஸுக்கு வந்து பார்த்துக்கலாம். ஓவராலா நம்ம வந்து பார்க்கும்போது நெகட்டிவ் சென்டிமெண்ட்ல க்ரூட் ஆயிலும் அதே மாதிரி USD/INR ஒரு ஸ்ட்ராங்கான நெகட்டிவ் சென்டிமெண்ட்ல இருக்கு. ஸோ க்ரூட் ஆயில் ஏற்றம் அப்படிங்கிறது இந்தியன் மார்க்கெட்டுக்கு ஒரு பெரிய நெகட்டிவ் தான். அதே மாதிரி USD/INR வந்து ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்ல இருக்குது. அதுவும் நமக்கு ஒரு மைனஸ் தான். இப்போ நமக்கு டெக்னிக்கலா என்ன ப்ரெடிக்ட் ஆகுதுன்னா நிப்டி 23,800 அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் நம்ம பார்க்க போகும்போது 24,500 ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸா இருக்கும். சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு 77,850 78,200 அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸா இருக்கு. சப்போர்ட்னு நம்ம பார்க்க போகும்போது 76,800 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்கும். ஸோ இந்த லெவல்ஸ்க்குள்ள நம்ம ஆப்ஷன் ஸ்ட்ரைக் செலக்ட் பண்றவங்க செலக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். ஸ்டாக் வைசஸ்ல நம்ம பார்க்க போகும்போது டைட்டன் இண்டஸ்ட்ரீஸும் அதே மாதிரி அதானி எனர்ஜி சொல்யூஷனும் வந்து ஒரு ஸ்ட்ராங் பெர்ஃபார்மன்ஸ்ல இருக்கு. அதையும் நம்ம வந்து வாட்ச் லிஸ்ட்ல வந்து எடுத்துக்கிடலாம். அது போக நம்ம வந்து ஸ்டாக்கை பத்தி பேசணும் அப்படின்னு சொன்னா 2 வருஷமா ஒரு ஸ்டாக் வந்து பக்காவா ஒரு அப் ட்ரெண்ட்ல டிராவல் ஆகிட்டு இருக்கு. அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நைகா. அதுவும் நம்ம வாட்ச் லிஸ்ட்ல வச்சுக்கலாம். நல்ல ஒரு கன்சாலிடேஷன் வரும்போது அதையும் ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் த வாட்ச்.